மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஜனாதிபதி கேட்கிறார், வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும்? பொறுப்பதிகாரியினுடைய பதில், அச்சோ, மாகாணத்திடம் கேட்க வேண்டும், நான் திணைக்களத்திற்கு உரியவன். ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர், ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் 2/3 பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினுடைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால், என்னை போன்ற ஒருவன், தெருவிலே நிற்கக்கூடிய ஒருவன், ஏனையா வீதி அபிவிருத்தி நடக்கவில்லை என்றால் நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலைக்கட்ட மனிதரை எண்ணி அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். சகோதரர்களை, ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இனப்பிரச்சினைக்கும் அன்றாட பிரச்சினைக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு நான் முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசாரா ஊழியர்கள் 100 நாட்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக. மேலதிக கொடுப்பனவுகளை காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று புகையிரத நிலையத்தினுடைய அதிபரும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளங்கவில்லை, யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற பாடநெறிகள் பல்கலைக்கழகத்திலே இல்லை, நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை, ஒரு தொடருந்தானது நேரத்திற்கு செல்ல வேண்டும், பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், அதிக தொடருந்துகளை உள்ளீடு செய்க என்று எவராது ஒருவர் ரோட்டுக்கோ அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதற்கு எங்களிடம் பதிலே கிடையாது. இவ்வாறான சுயநலவாதிகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பொறுக்கதில்லை ஐயா இந்த நிலைக்கட்ட மனிதரை எண்ணி. வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் என்கின்ற அமைப்பினூடாக வரப்பட்ட உணவுகளை ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்காக கொடுங்கள் என்றார்கள். கேவலம் 5628 மெட்ரிக் டன் அந்த உணவு. பச்சிளம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன, பட்டினி கிடக்கின்றன. ஆனால் அவற்றை உரியான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை. இங்கு நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு 6 நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கே போகவில்லை. தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிபுணரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு நலிந்த ஜெயதிஷ்தான் வந்து நிற்க வேண்டுமா அல்லது ஹரணி அமயசூரிய தான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா? இதற்கு யார் ஐயா பொறுப்பு? உன்னுடைய வேலையை செய், அதன் பிறகு மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது. சமுத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம். சமுத்தி பயனாளிலிருந்து இன்று அஸ்வஸ்ம வரை மாறிவிட்டோம். மன்னாரிலே பொன்னம்மா என்று ஒருவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர். யுத்தத்திலே தன்னுடைய மகனை இழந்தாலும் அந்த யுத்த வடுவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும், சமுத்தி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அலைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை. ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை. நீங்கள் காலாமலாக்கப்பட்டோரை பற்றி, யுத்த வடுக்களை பற்றி பேசுகின்றீர்கள். நாளை அவனுடைய மகன் வருகின்ற பொழுது அந்த தாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு இன பிரச்சனை என்று வந்து நின்றால் எது ஐயா எங்களுக்கு அன்றாட பிரச்சனை? எனக்கு விளங்கவில்லை. அடுத்ததாக மன்னாரிலே பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள், மீளாய்வு செய்யுங்கள் என்று. ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை. அம்பாறையிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்வியலை துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக மகன் ஏங்கிக் கொண்டு நிற்கிறான். ஆனால் வலைகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளையடித்து விட்டு சென்றார். அம்பாறையிலே இடம்பெற்ற போராட்டம் அதற்கு சாட்சி. என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை. தனிச்சிங்கள சட்டமா? இந்த தனிச்சிங்கள சட்டத்தினை NQ டயஸ் என்கின்ற ஒரு அரசு செயலாளர் தொடக்கி வைக்கிறார். அதன் பின்புதான் உங்களுடைய JR ஜெயவர்தன மலையகத்தினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை? நான் கேட்கிறேன், அவர்கள் ஏன் இன்று வரை தேயிலையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கல்வி கற்க வேண்டாமா? அவர்கள் நல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா? காரணம் முழுக்க அரசு உத்தியோகத்தர்கள் ஒழுங்காக செயற்படாத விடம். சர் கந்தையா வைத்தியநாதன் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மலையகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார். இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை, ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இங்கு நடந்து கொண்டிருப்பவைதான் என்ன? சுண்ணாம்புக்கல் அகழ்வு இடம்பெறுகின்றது. அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்கின்றார், சுண்ணாம்புக்கல்லை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால்
இங்க இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்டையினமும் தான் காரணம் என்கிறார். 170 உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு வந்து பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய அன்றாட பிரச்சனை என்று நாங்கள் எதனை கருதி நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளைத்தான். இதனை விட மிகப்பெரியதொரு விடயம், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லோருமே இவ்வாறானவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம். எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே. ஒரே ஒரு விடயம்தான், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள். சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு என்று கேட்டால் அவ்வளவுதான். அந்த மௌனம் இதுதான் அன்றாட பிரச்சனைகளுக்கு காரணம். நன்றி, வணக்கம்.